அன்புக்குரிய உறவினர்களே, முஸ்லீம் நண்பர்களே, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கு பிறகு, நம்முடைய மரணத்துக்கு பிறகும் கூட நன்மை தரக்கூடிய, நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய செயல்கள் 3. அதில் ஒன்று நிலையான தர்மங்கள், சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிலையான தர்மங்களை நாம் செய்துவிட்டு சென்றிருந்தால் அதிலிருந்து மக்கள் எவ்வளவு காலத்துக்கு பயன்பெறுவார்களோ அவ்வளவு காலத்துக்கும் நமக்கு நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இப்பொழுது நமக்கு இருக்கிறது. ஹிதாயா மகளிர் கல்லூரி என்ற பெயரில் ஒரு கல்லூரி துவக்கப்பட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகி ஒரு பேட்ச் வெளியில் வந்திருக்காங்க. அது இருக்கிற இடம் சென்னை சென்ட்ரல் பெரியமேட்டில் இருக்குது. நல்ல ஒரு முக்கியமான இடம். பஸ், ரயில் போக்குவரத்து எல்லாமே இருக்குது. மாணவிகள் பாதுகாப்பாக வந்துட்டு போகிறதுக்கான இடம் அது. அந்த இடத்துல ஒரு சொந்தமாக ஒரு இடம் கிடச்சிருக்கு. அந்த இடத்த வாங்கவும் அதை கட்டுறதுக்காகவும் பண உதவி தேவைப்படுது. உங்களில் ஒவ்வொருத்தரும் உங்களால் என்ன முடியுமோ, வெறும் 1000 ரூபா கொடுக்க முடிஞ்சாலும் சரி தான், 500 ரூபா கொடுக்க முடிஞ்சாலும் சரி தான், 5000 10,000 கொடுக்க முடிஞ்சாலும் சரி, உங்களால் என்ன முடியுமோ அந்த தொகையை இந்த நிறுவனத்துக்காக, இந்த அமைப்புக்காக நீங்கள் கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அது நமக்கு மறுமையிலையும் பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு கல்வி கிடைச்சா அந்த குடும்பமே தீனுடைய குடும்பமாக மாறிடும். தீனுடைய கல்வி அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் போய் சேரும். அந்த அடிப்படையில் தான் இந்த மகளிர் கல்லூரியை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஆலிமா கோர்ஸும் ப்ளஸ் சில சர்டிஃபிகேட் கோர்ஸுகளும் சேர்த்து நடத்துகிறாங்க. ஒரு நல்ல குடிமக்களை உருவாக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பணியை இந்த கல்லூரி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் உங்களால் இயன்ற உதவியை நான் உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நேரடியாக பேசி கேட்கணும். அதுக்கான வாய்ப்புகள் இல்லாதனால இந்த காணொலியை நான் அனுப்புகிறேன். உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் அதுக்கு உதவி செய்யுங்க. இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் தொகைக்கும் உங்களுக்கு மறுமையில் நற்கூலி நிச்சயமாக கிடைக்கும். இந்த உலகத்திலையும் கூட இறைவன் கொடுப்பான். ஸோ இந்த அடிப்படையில் உங்களால் இயன்ற அளவுக்கு உதவி செய்து இந்த பணி நிறைவேறுவதற்காக, அதாவது அவங்க இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. இடத்த முழுமையாக வாங்கணும், பிறகு கட்டடம் கட்டணும். இது ஒரு மிகப்பெரிய பணி. அந்த மிகப்பெரிய பணியில் நம்ம ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் இருக்கணும். அதில் குழந்தைகள் உட்பட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தங்களுடைய சேமிப்பிலேருந்து கொடுக்கலாம். இதுபோல் என்ன முடியுமோ அதை நம்ம செஞ்சு அந்த பணி நிறைவேறுவதற்கு நம்முடைய பங்களிப்பை செலுத்துவோம். இறைவன் நம்ம அனைவருக்கும் அருள் செய்வானாக. இம்மையிலும் மறுமையிலும் பயனளிக்கக்கூடிய இந்த பணிக்கு நாம் நம்மளால் இயன்ற ஒத்துழைப்பை செய்வோம். உங்களுடைய தொகைகளை இதில் பின்னாடி வரக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.